இளைஞன் ஒருவனுக்கு போதகராக வேண்டும் என்றொரு கனவு இருந்தது. அதனால் அவன் குறுமடத்தில் சேர்ந்து படித்து வந்தான். தேர்வு நடைபெற்ற போது மிக எளிதாக தேர்ச்சி பெற்றான். ஆனால் அவனை போதிக்கச் சொன்னபோது அவனால் சரியாக போதிக்க முடியவில்லை. இதனால் குறுமடத்திலிருந்து அவன் வெளியே அனுப்பப்பட்டான். குறுமடத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட அந்த இளைஞன் சோர்ந்து விடாமல் பேசுவதற்கு தொடர்ந்து பயிற்சி எடுத்தான். திருவிவிலியம் தொடர்பாக நிறைய நூல்களை வாசித்தான். இவ்வாறு தன்னையே தயாரித்த அந்த இளைஞன் பிற்காலத்தில் பெரிய போதகராகவும் திருவிவிலிய அறிஞராகவும் ஆனான். அவன்தான் காம்பல் மோர்கன். இங்கிலாந்தைச் சேர்ந்த காம்பல் மோர்கன் தான் ஓரிடத்தில் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்று நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தான். அதனால் பிற்காலத்தில் பெரிய போதகர் ஆனான். நாமும் புறக்கணிக்கப்படும் போது நம்பிக்கையை இழக்க வேண்டாம். கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதனை நோக்கி அவர் நம்மை செம்மையாய் வழிநடத்துவார். நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம் என்றால் வெற்றியை நோக்கி ஒரு முக்கியமான அடியை எடுத்து வைக்கின்றோம் என்று பொருள். போ பென்னட். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் கொடைகளை கொண்டு நற்கனிகள் தருவோம். ஒருவருடைய வளர்ச்சியைக் கண்டு அவரை தட்டி கொடுப்பதற்கு பதில் அவரை மட்டம் தட்டுகின்ற நிலையைத்தான் பெரும்பாலும் காண முடிகின்றது. காரணம், நம்மை விட அவர் பெரிய அளவில் வளர்ந்து விடுவார் என்ற எண்ணம்தான். யாக்கோபு என்ற இஸ்ரேல் தன்னுடைய 12 புதல்வர்களில் யோசேப்பை மிகவும் அன்பு செய்தார். காரணம், தன்னுடைய முதிர்ந்த வயதில் அவர் பிறந்ததால். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக யாக்கோபு யோசேப்பிற்கு அழகு வேலைப்பாடு நிறைந்த ஒரு அங்கியை கொடுக்கின்றார். இந்த அங்கியானது தலைச்சன் பிள்ளைக்கு வழங்கப்படும் உரிமைக்கு இணையானது. அதைவிடவும் தன்னுடைய 12 புதல்வரில் அவர்தான் மற்றவர்களை வழிநடத்தப் போகிறார் என்பதன் அடையாளமாக அவர் அதனை கொடுக்கின்றார். இது யோசேப்பின் மீது மற்றவர்களுக்கு பொறாமையை வரவழைக்கின்றது. இதனால் அவரை மற்றவர்கள் தங்களை பார்க்க வருகின்ற போது பிடித்து மிதியானிடம் விலைக்கு விற்று விடுகின்றார்கள். ஆகையால் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றோம் என நினைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரது பணியை செய்வோம். கடவுள் நம்மை தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக நம்மை உயர்த்துவார்.